அனைவருக்கும் வணக்கம். மினிஸ்டர் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஏ விஜய் தமிழன் பார்த்திபன் அப்படிங்கிறவங்கள்ட்ட ஒரு சின்ன சின்ன கேள்விகள் வந்து வைப்போம். இது வந்து உங்களதில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கேள்விகள் என்கிட்ட இருக்குது. அதில் முடிஞ்சாலும் வந்து யாருக்கு தெரியுதோ அது கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லிட்டு போயிருங்க. கடந்த ஆட்சியிலையும் சரி, அதற்கு முன்னாடி ஆட்சியிலையும் சரி, தமிழக அரசு போக்குவரத்து கழகம் இருந்தது. அதை வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்ற சொல்லி நிறைய கட்சியினர்களும் போராட்டம் பண்ணாங்க. அதில் நாம் தமிழர் கட்சியும் ஒன்றா இருந்துச்சு. தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை வந்து வரிசைக்காக ஒட்டி எல்லா பஸ் ஸ்டாண்டாக போயிட்டு, பேருந்து நிலையமாக போயிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டி தமிழகம் அப்படிங்கிற பேர் வரணும். தமிழ்நாட்டு மற்ற மாநிலத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த கர்நாடகா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் அரசு போக்குவரத்து கழகங்கிற ஒரு பேர் மட்டும் இருக்குது? ஏன் தமிழ்நாடுங்கிற போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு மட்டமான ஒரு ரீசன்லாம் சொன்னாங்க. தமிழ்நாடுங்கிற பேர் சேர்த்துட்டோம்னா அதுக்கு வந்து அந்த ஃபாண்ட்டோட சைஸ் வந்து குறையுதாமா. இதெல்லாம் வந்து ஒரு மட்டமான ஒரு காரணமாக சொல்லியிருந்தாங்க. இது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் வந்து இதை மாற்றம் செய்யுமா போக்குவரத்து துறை அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் பஸ்ஸுக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரைஸ் வேரியண்ட்லாம் எதுவுமே கிடையாது. டிக்கெட்டோட ப்ரைஸ் எல்லாமே சேம் தான். சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒரு ப்ரைவேட் பஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். நல்ல கண்டிஷனில் உள்ளது இருக்கும். அதாவது பஸ்ஸோட கண்டிஷனுக்கும் எந்த குறைச்சலும் இருக்காது, டிரைவருக்கும் எந்த குறைச்சலும் இருக்காது, கண்டக்டருக்கும் எந்த குறைச்சலும் இருக்காது. பஸ்ஸுன்னா பஸ்ஸு மாதிரி இருக்கும். அவ்வளோ தெளிவாக இருக்கும். டைமுக்கு வரும், டைமுக்கு போகும். மற்றபடி பிரேக் டவுன் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் கூட பார்க்க முடியாது. அதுபோல் இந்த ஆட்சியில் வந்து இருக்குமா? தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் வந்து போக்குவரத்து துறை தனியார் நிறுவனம் போல் செயல்படுமா சிறப்பாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அதில் வாங்குற அதே டிக்கெட் ப்ரைஸ் தான் இதுலேயும் வாங்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்துக்கு ஏன் எதனால் வந்து ரொம்ப நீங்கள் அரசு பஸ்ஸில் ஏறினீங்கனாலே ரொம்ப அவ்வளவு க்ளீனாக இருக்காது. ரொம்ப டேமேஜஸாக இருக்கும் சீட்லாம். ரொம்ப கிராமப்புறத்து பஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கூரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுக ஆரம்பிச்சிடும் மழை காலத்துலலாம். இதெல்லாம் வந்து மாற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். வெயிட் பண்ணுறேன். நன்றி.